ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 ப்ரிலிம்ஸுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. இப்போ வேலைக்கு போகிறவங்களும் வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்களும் எப்படி எளிமையாக இந்த 2 மந்த்ஸுக்குள்ளே நீங்கள் எளிமையாக படித்து எப்படி ப்ரிலிம்ஸை கிளியர் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நீங்கள் எந்தெந்த புக்கை மட்டும் படித்தா போதும் அப்படிங்கிற புக் லிஸ்ட்டும் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நம்மளுடைய வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் போட்டு பாருங்கள். உங்களுடைய சப்போர்ட்டு தான் எனக்கு மோட்டிவேஷன். இப்போ வேலைக்கு போகிறவங்க ஹவுஸ் ஒய்ஃப் இவங்களுக்கெல்லாம் படிக்கிறதுக்கு நேரமே இருக்காது. எனக்கு ஒரு நாளைக்கு 2 hours இப்படி தான் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஃபஸ்ட்டு எந்தெந்த சப்ஜெக்ட்டுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஒரு சில சப்ஜெக்டை நீங்கள் எலிமினேட் பண்ணிக்கலாம். எந்தெந்த சப்ஜெக்ட் படிக்கலாம் அப்படின்னா பாருங்கள். ஃபஸ்ட்டு பாருங்கள், பொருளாதாரம் 9th யூனிட். இதில் 50 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. அடுத்தது அரசியலமைப்பு 40 கொஸ்டின்ஸ். அடுத்தது தமிழக வரலாறு 40 கொஸ்டின்ஸ். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்திய வரலாறு 25 கொஸ்டின்ஸு. ஸோ இந்த மாதிரி வெயிட்டேஜ் உள்ளதை ஃபஸ்ட்டு நீங்கள் முடிக்கலாம். அடுத்து அதே மாதிரி ஆப்டிடியூடு ரீசனிங் இதை படிக்கலாம். இப்போ அறிவியலும் புவியியலும் 10 கொஸ்டின்ஸுங்கிறதுனால இந்த 2 சப்ஜெக்டையும் நீங்கள் எலிமினேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதை எப்படியெல்லாம் படிக்கலாம், எந்தெந்த புக்லேருந்து படிக்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே, புக் லிஸ்ட் என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பள்ளி பாட புத்தகம் ரொம்ப முக்கியம். 10th 11th 12th இது படிச்சுக்கோங்க. அடுத்து இந்த லிஸ்ட் என்னென்னு அப்புறம் சொல்கிறேன். அடுத்து முக்கியத்துவம் எது அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ். கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். கேள்விகள் அதிகம் இடம்பெறும். அதில் லாஸ்ட் இயர் மனோரமா இயர் புக்கு இது படிச்சுக்கணும். அடுத்தது நியூஸ் பேப்பர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹிண்டு பேப்பர் தமிழ் மற்றும் இங்கிலீஷ் 2 ஹிண்டு பேப்பரையும் ரெஃபர் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் எனக்கு டைம் இருக்குன்னு நினைக்கிறவங்க தினமணி பேப்பரும் பார்த்தா நல்லது. இல்லை அப்படின்னா இந்த ஹிண்டு தமிழ் அண்டு இங்கிலீஷ் பார்த்துக்கோங்க. அடுத்தது திட்டங்களில் தமிழக அரசு இதழ் அதை அந்த மேகசின் வாங்கி படிச்சுக்கோங்க திட்டங்களுக்கு. இது 3 ரொம்ப ரொம்ப முக்கியம் நடப்பு நிகழ்வுகள். அடுத்தது ஆப்டிடியூடு. அதில் ஃபஸ்ட்டு எது ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், எல்சிஎம், ஹெச்சிசிஎஃப், மென்சுரேஷன். இந்த டாபிக் 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் பார்த்துட்டு அடுத்தது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது ரீசனிங் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்எஸ் அகர்வால் ரொம்ப டெப்த்தாக போகிற மாதிரி இருந்துச்சு, கஷ்டமாக தெரிஞ்சிச்சு அப்படின்னா கணியன் சார் புக் ரெஃபர் பண்ணிக்கோங்க. அடுத்தது கணியன் சார் புக்கை ரெஃபர் பண்ணிவிட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் நல்லா டீட்டெயிலாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்தது மற்றபடி உங்களுக்கு டைம் இருந்தால் தமிழக வரலாறுக்கு பேராசிரியர் திரு தர்மராஜ் சார் புக்கு ஜஸ்ட்டு ரீடிங் விட்டுட்டு போகலாம். அதே மாதிரி பொருளாதாரத்துக்கு திரு கருப்பையா சார் புக்கு ரீடிங் விட்டு போகலாம். அரசியலமைப்புக்கு திரு லக்ஷ்மிகாந்த் சார் புக்கு ரீடிங் விட்டு போகலாம். இது 3 ரீடிங் விட்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுவில் தான் புக் லிஸ்ட்டு. ஓகே, இது மாதிரி நீங்கள் வெயிட்டேஜ் படி ஃபஸ்ட்டு இந்த மாதிரி படித்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் எக்ஸாமில் சக்ஸஸ் பண்ண முடியும். இந்த புக் லிஸ்ட்டெல்லாம் டிஎன்பிஎஸ்சி கொடுத்த புக் லிஸ்ட்டு தான். இது நானாக எதுவும் கொடுக்கல. இந்த புக் லிஸ்ட் வேணும் அப்படின்னா அதே மாதிரி குரூப் 1 ப்ரிலிம்ஸ்க்கான சிலபஸ் வேணும்னா நான் டெலகிராம் குரூப்பில் ஷேர் பண்ணி விடுறேன். டெலகிராம் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஜாயின் பண்ணிக்கிட்டு இந்த பிடிஎஃப் 2 பிடிஎஃபையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, நம்மளுடைய வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் போடுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.